வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் திவ்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. தேர்வர்களின் விவரங்களை மறைத்து முடிவுகள் வெளியீடு. நீட் தேர்வு முடிவுகள் நகரங்கள் தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிடப்பட்டது. தேர்வர்கள் இணையத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக வெளியான செய்தி ஒரு வதந்தி. சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி 45ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி விளக்கம். துணை முதலமைச்சர் அப்படின்னு பல முறை என்னை பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன். ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பு. 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு இளைஞரணியும் ஒரு காரணம். திமுக இளைஞரணியின் 45வது ஆண்டு தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. அம்மா உணவகங்களுக்கு மூடு விழா நடத்த முயற்சித்து ஆய்வு நடத்துவது போல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடகம் நடத்தலாமா? தற்போது திமுக அரசு முதலை கண்ணீர் வடிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மத்திய சென்னை தொகுதிக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் செல்லாது என அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தயாநிதி மாறனின் வெற்றியை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் எம்.எல். ரவி மனு. அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதலமைச்சரை பாராட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கண்டனம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை, நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் பேரிடர் மீட்புக் குழுவை தயார் நிலையில் வைக்கவும் அறிவுறுத்தல். வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் உறுதி. வரும் 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை விரைந்து வழங்க நடவடிக்கை தேவை. தவறினால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது 3 பிரிவுகளின் கீழ் சென்னை எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு. மின்கட்டண உயர்வுக்கு எதிரான போராட்டத்தில் அரசின் விலையில்லா தொலைக்காட்சி பெட்டி மற்றும் மின்விசிறியை உடைத்ததால் வழக்கு. ஆகஸ்ட் 28ஆம் தேதி லண்டன் செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை முடித்து டிசம்பர் முதல் வாரத்தில் தமிழகம் திரும்புவதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் பெயரையும் கொடியையும் சசிகலா பயன்படுத்த முடியாத அளவிற்கு வழக்கு தொடரப்படும். அதிமுகவிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேட்டி.
தற்போதைய மின்கட்டண உயர்வுக்கு தமிழக அரசே காரணம் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியான விவகாரம். நாகேந்திரனுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அவருடைய மனைவி விசாலாட்சி மனு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலையின் 2 வங்கிக் கணக்குகள் ஆய்வு. கொலை செய்ய அஞ்சலை பணம் கொடுத்தாரா என்பதை அறிய போலீசார் தீவிரம். அதிகாலை 3 மணி முதல் விமான நிலைய செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மைக்ரோசாப்ட் முடக்கம் குளறுபடி தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். மைக்ரோசாப்ட் விண்டோஸ் செயலிழப்பு காரணமாக சென்னையில் 16 விமானங்கள் ரத்து. படிப்படியாக விமான சேவை சீராகி வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையில் இருந்து ஊழியர்கள் வெளியேற்றம். மறு உத்தரவு வரும் வரை எந்த பணிகளும் நடக்கக்கூடாது எனவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு. தமிழக காவல்துறையில் 9 டிஎஸ்பிக்கள் இடமாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா சத்தீஸ்கரை ஒட்டி சென்று வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வருகிற 26ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 55,292 கனஅடி நீர் திறப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 45,000 கனஅடியிலிருந்து 65,000 கனஅடியாக அதிகரிப்பு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 5வது நாளாக தடை. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 40,000 கனஅடியிலிருந்து 53,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 61 அடியாக உள்ள நிலையில் நீர் வெளியேற்றம் 1000 கனஅடியாக உள்ளது. பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் 10,120 கனஅடி நீர் வெளியேற்றம். 5வது நாளாக கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 6 அணிகள் பங்கேற்கிறது. பிரதமர் மோடிக்கு நெருக்கமான யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. பதவிக்காலம் முடிய 5 ஆண்டுகள் உள்ள நிலையில் குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 3 பேர் உயிரிழந்த விபத்து. கோண்டா பகுதியில் 2 நாட்கள் சீரமைப்பு பணிகளுக்கு பின் மீண்டும் ரயில் சேவை தொடக்கம். பாதுகாப்பு நிலைகளை ஆராய ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி. தீவிரவாதிகளால் ராணுவத்தினர் தொடர்ந்து கொல்லப்பட்டு வரும் நிலையில் முக்கிய பயணம்.